எஃபிஷியன்ட். எதுக்குங்க மாற்றம் வேணும்? எம்ப்ளாய்மெண்ட்ல தமிழ்நாடு நம்பர் 1, எஜுகேஷன்ல தமிழ்நாடு நம்பர் 1, பொருளாதார ரீதியா தமிழ்நாடு நம்பர் 1. மாற்றம் வேண்டாம். ஏன்னா தலைவரோட கவர்மெண்ட் இஸ் a perfect flawless government. We don't want change. We definitely don't want change. ஆமாம்மா, நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 தான். எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்பர் 1 எப்படி சொல்கிறீங்க நம்பர் 1ன்ட்டு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களும் சரி, ஆர்ட்ஸ் படித்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து வேலைவாய்ப்பு இல்லைன்ட்டு தன் குடும்ப சூழ்நிலைக்காக இன்றைக்கி ஜொமேட்டோலோ, ஜாப்டோலையோ, ஸ்விக்கிலையோ, ரேப்பிடோலோ ஓட்டி தன்னோட குடும்பம் காப்பாற்றணுன்றது வேறு சூழ்நிலைக்காக இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அடிப்படையாக சம்பளம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 12,000லேருந்து 15,000. அந்த 12,000லேருந்து 15,000 குடும்பம் நடத்த முடியுமா? இன்றைக்கி விலைவாசிலேருந்து எல்லாமே ஏறி போச்சு. ஆனால் எங்கள் சம்பளம் வண்டி இன்னும் ஏறல. இதற்கான எந்த நடவடிக்கையும் உங்கள் அரசாங்கம் எடுக்கலை. எஜுகேஷனில் நம்பர் 1 எப்படி சொல்கிறீங்க? எஜுகேஷனில் நம்பர் 1 அரசாங்க பள்ளியெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை கூட இன்றைக்கி இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏகப்பட்ட பாலிடெக்னிக் இன்றைக்கி மூடிட்டு வராங்க. அது உங்கள் கவனத்துக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பொருளாதாரத்தில் நம்பர் 1 எப்படி பொருளாதாரத்தில் நம்பர் 1 சொல்கிறீங்க? இந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் வந்து பற்றாக்குறைக்காக 1,62,96.76 கோடி நீங்கள் பற்றாக்குறைக்காக கடனை வாங்கியிருக்கீங்க. வளர்ச்சிக்காக நீங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் வகுக்கல, எந்த ஒரு முயற்சியும் பண்ணலன்னு தான் சொல்லுவோம். எல்லா விலைவாசியும் ஏற்றி வச்சுருக்கீங்க. இபி பில் ஏற்றி வச்சுருக்கீங்க, லோக்கல் டேக்ஸ் ஏற்றி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றி வச்சுருக்கீங்க. எல்லாமே எங்கே போனாலும் விலை உயர்வு தான். எதுவுமே இறக்கம் கிடையாது. தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாமல் மைக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் சொல்லக்கூடாது மேடம்.